ஒரு நெகட்டிவிட்டி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அவங்க ஒதுங்க தான் பார்ப்பாங்க. ஆனா திவாகர் மட்டும் என்ன பண்றாருன்னா அந்த நெகட்டிவிட்டியை காசாக்கிட்டு இருக்கிறார். திவாகரோட ஒரு சில விஷயங்கள் ஆதாரத்தோட என்கிட்ட இருக்கு. இவர்தான் டாக்டர் டுபாகோர். இவர் வண்டியில ஹெல்மெட்டே போட மாட்டார். இவருக்கு பழக்கமே கிடையாதான். அவரோட வண்டி நம்பர் பாத்தீங்களா, TN BL83 பெண்டிங் செலான்ஸ். இதெல்லாம் 34 சலான் இருக்கா? 34 செலான் இருக்குது. மொத்தம் ஃபைன் இவரது கால்குலேட் பண்ணி நான் வச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா 46,322 ரூபாய் இவர் வண்டி மேலே மட்டும் ஃபைன் இருக்குது. இவரை பத்தி போய் விசாரிச்சா ஒருத்தரும் காரிய துப்புறாங்க. ஃபீமேல் ஆங்கர் தான் வேணுமா இவர் மூஞ்சிக்கு. இன்டர்வியூ முடிச்சுட்டு போக மாட்டாராம். அந்த ஃபீமேல் ஆங்கர் கூட ஒரு ரீல்ஸ் பண்ணிட்டு தான் போவாராமா. தவிர ஃபேக் ஐடிக்கே மெசேஜ போட்டு பாலக்காடு வரட்டுமான்னு கேட்டா அதுதான் டாக்டர் டுபாகோர். அவர் ஒரு பயங்கரமான ஒரு பிபி பேஷண்ட்டுங்க. அவரு என்னை பத்தி புகழ்ந்து பாடு, நான் உட்கார்றேன். என்னை பத்தி தவறா ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் ஏஞ்சிருவேன். வா கண்ணு, போ கண்ணு, வாமா, அதெல்லாம் சும்மா. அவர் கோவமானார்னா அவர் பேச்சுவார்த்தையே வேற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம தான் பேசுறாரு. அவர் ஒரு மீடியா கேமரா இருக்குதுன்றத கூட எல்லாம் பாக்குறது கிடையாது. அவர் மொத்தமா பேசுறதெல்லாம் வீடியோவா போட்டோம்னா லேடிஸ் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு பேசுறாரு. இப்போ இவர் எல்லா இன்டர்வியூக்கு போயிட்டு ஏதாவது ஒரு இஷ்யூனா டக்குனு போன் எடுத்துருவாப்ல, போலீஸ் வாங்க, போலீஸ் முதல்ல இவனை பிடிங்க போலீஸ். இந்த இதெல்லாம் பார்த்து இதுக்கப்புறம் போற இன்டர்வியூலாம் ஃபர்ஸ்ட் நீங்களே இந்த ஃபைன் அமௌண்ட்லாம் கட்டல இல்ல, இது மேல இவர் இன்டர்வியூ போகவே முடியாது. முதல்ல இவரை போலீஸ் தூக்கி உள்ள போட்டுருக்கோம். நான் தான்ற அவருக்கு தலகணம் ஒன்று வந்தது பார்த்தீங்களா, அதால தான் இவர் அழிஞ்சிட்டு இருக்கார். கிடைச்ச மக்கள் ஆதரவுக்கு இவர் ரொம்ப பணிவா, ரொம்ப அடக்க உடக்கமா போயிருந்தாருன்னா இன்னைக்கு ஒரு நல்ல நிலையில வந்திருப்பார். சூரிய அண்ணனை அவர் 500,000க்கு நடிப்பாருங்க, நான் நடிக்க முடியாதுன்ற மாதிரி இவர் ஏதோ பெரிய வேணாம் விடுங்க. ஹரர் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, இப்போ சமூக வலைதளங்களில் எல்லா சேனல் எடுத்தாலுமே இந்த திவாகரோட இன்டர்வியூ, அவர் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போகிறதும் செம்ம ஃபேமஸ். ஆனால் நம்மளும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தா, எவ்வளவோ புஷ் பண்ணி பார்த்தா நம்ம சேனலுக்கு கடைசி வரைக்கும் வரவே மாட்டேன்ட்டாரு. என்ன காரணன்றது தெரியல. அதை தாண்டி சரி விட்டுடலான்னு நினைக்கும் போது தான் நம்ம சதாம் பாய் நம்ம கால் பண்ணிட்டு ஒரு சூப்பர் மேட்ரு ஒன்று இருக்குது திவாகரை பற்றி வாங்கன்னு சொன்னார். அது என்னன்றத இன்னைக்கு டைரெக்டாக அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பாய் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சிறப்பு. இப்போ சமூக வலைதளங்கள்ல எல்லா யூடியூப் சேனல்லையுமே எப்படி இந்த கன்ஃபர்மேட்டரி கொஸ்டின் கட்டாயமா அட்டன் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி எல்லா சேனல்லையுமே திவாகரை போட்டு அடிச்சு திவாகர் பாதியில எந்திரிச்சு போற மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணி வச்சிடறாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் விடுங்க, இதோட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஒரு எக்ஸ்க்ளூசிவ் மேட்டர் ஒன்று இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன இது, என்ன வச்சிருக்கீங்க? கண்டிப்பா திவாகரோட ஒரு சில விஷயங்கள் ஆதாரத்தோட என்கிட்ட இருக்குது. நான் அதை வெளிப்படுத்துறேன். அதை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் திவாகரை பற்றி நான் சொல்ல வேண்டியது இருக்குது. அதாவது திவாகர் தானாக வளரல, ஓகேங்களா? திவாகர் பண்ண கோமாளித்தனத்துக்கு கிடைச்ச ஃபாலோவர்ஸ் தான் அவன் வளர்ந்ததுக்கான முக்கிய காரணமான்றது தான் என்னோட கருத்து. ஏன்னா மீடியாவும் எடுத்தவனே யாரையும் ஃபேமஸ் பண்ணிடாது. எடுத்து இப்போ நீங்களே ரோட்டில் போகிற ஒரு ஆளை கூப்பிட்டு நீங்கள் இன்டர்வியூ எடுக்க சொன்னால் எடுக்க மாட்டீங்க, புரியுதுங்களா? அவன் காமெடி பண்ணுறான்னு. அதுக்கேற்ற ஃபாலோவர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த நபரை நீங்கள் இன்டர்வியூவே எடுப்பீங்க, கரெக்டாக? அப்போ அந்த ஃபாலோவர்ஸ் கொடுத்தது யார்? மக்கள் தானே. கண்டிப்பாக. ஏன்னா எல்லா யூடியூப் சேனல்லையுமே ஒரு கமெண்ட் ஒன்று வந்துடும். திவாகரோ இல்லை யாரோ ஒரு தெரியாத நபர் ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறோம், ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸாக இருக்கணும் இன்டர்வியூ எடுத்தோம்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வரிசையாக வந்துருவாங்க. இவனை எதுக்கு இன்டர்வியூ எடுக்கிறீங்க, உங்கள் யூடியூப் சேனல் வேறு வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கும்போது இப்போ நான் என்ன சொல்றேன், திவாகருக்கு அதாவது 2,40,000 பேர் ஃபாலோ பண்றாங்க. ஆமா, அது ஒரு 3,000 பேர். 2,40,000 பேர்ல அதிகபட்சம் ஒரு 3,000 பேர் தான் மீடியாக்காரங்க இருப்பாங்க. மிச்சம் 2,37,000 பேர் பொதுமக்கள் தான், ஓகேங்களா? இப்போ அவங்களோட ஆதரவுல வளர்ந்தவர் தான் திவாகர்ன்றது தான் என்னோட கருத்து. அவனை ஏன் வளர்த்து விடணும்? அவனோட கோமாளித்தனத்தை, அவனோட கிறுக்குத்தனத்தை ஏன் வளர்த்து விடணும்? எவ்வளவோ திறமையான நடிகர்கள், கலைஞர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க கலைக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் அவங்களோட ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி. இன்னொரு விஷயமும் சொல்லணும், மீடியாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, எத்தனையோ 2 lakh ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறவங்களும் இருக்கிறாங்க மீடியாவில், நல்ல ஆக்டிங் ஸ்கில்லோட. ஆனால் அவங்களையும் இந்த மீடியா எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்குது. 2 தரப்புலையும் தப்பு இருக்குது. மீடியா தரப்புலையும் தப்பு இருக்குது, மக்கள் தரப்புலையும் தப்பு இருக்குது. எல்லாமே சரி ஒரு ஃபன்னாக ஆரம்பித்து பண்ணுறீங்க, அது ஒரு பூதாகரமாக விடியும் போது தான் குத்துது கொடாயுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா திவாகர் ஆரம்பிக்கும் போது வளர்த்து விட்டதும் மீடியா தான்.
அவனை அழிக்கிறதும் இப்போ மீடியா தான். ஏன்னா அதுதான் திவாகர் ஆரம்பிக்கும் போது இப்ப வரைக்கும் திவாகர் வந்து இன்டர்வியூ கொடுக்குற சேனலே கிடையாது. ஆமா, திவாகர் இன்டர்வியூ பண்றதுக்காக இதுல என்ன ஒரு விஷயம்னா, இத முதல்ல இன்டர்வியூ எடுத்த எந்த சேனல்னு தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா மக்கள் தேடின்னு இருக்கிறாங்க இந்த சேனல் யாருன்னு. முதல்ல இவனை யார் எடுத்துன்னு வந்து இதுல காட்டுனது யூடியூப்ல என்னன்னா முத இன்டர்வியூ எடுத்தது நான் தான். மக்களே பாத்துக்கோங்க, இன்னைக்கு நடக்கிற எல்லா குழப்பத்துக்கும் காரணம், முக்கிய காரணம் அஜித் தான். இல்ல ஆக்சுவலா என்னன்னா, இதையும் நான் சொல்லிடுறேன் ஓப்பனா. முத திவாகரை பார்க்கும்போது சேனலை பேசும்போது இந்த மாதிரி கிடையாது. ஓகே, அப்போ திவாகர் இருந்தது எல்லாமே வேற. இன்னொன்னு திவாகரை இன்டர்வியூ சேனலே கிடையாது அந்த டைம்ல. ஒரு 500 சேனல் கிட்ட இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. கொடுத்த சேனலுக்கே திருப்பி இன்டர்வியூ கொடுத்த காலங்கள்லாம் இருக்கு. அவர் நிறைய இன்டர்வியூ அப்படி பார்த்தா நாங்க ஒரு தடவை தான் எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் திவாகர் எடுக்க. சரி, எனக்கு ஒரு கேள்வி. உங்ககிட்ட முதல் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நீங்க ஏதாவது அவர் காசு கொடுத்தீங்களா? இல்ல நாங்களா வாண்டடா போயிட்டு அவர் எல்லாமே பேசி சொல்லி அந்த மாதிரி தான் போச்சே தவிர அதுக்கு பேமெண்ட் வாங்கல, எதுவுமே வாங்கல. எத்தனை இன்டர்வியூ வரைக்கும் அவர் பேமெண்ட் வாங்கலன்றது நீங்க இல்ல அதுதான் தெரியல. ஏன்னா இப்போ சமீபத்துல கேட்கும்போது ஒரு இன்டர்வியூக்கு 5000 ரூபாயில இருந்து 8000 ரூபாய் வாங்குறாரு இப்போதைக்கு. ஏன்னா பிரபல யூடியூப் சேனல் ஒன்றுல இன்டர்வியூல அவர் வரும்போது அவருக்கு 5000 ரூபாய் கொடுத்து கூப்பிட்டு தான் உட்கார வச்சாங்க. அந்த பேமெண்ட்டுக்குன்னு வந்தார் அவர். அதாவது ஒரு நெகட்டிவிட்டி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அவங்கவுங்க ஒதுங்க தான் பார்ப்பாங்க. ஆனால் திவாகர் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா அந்த நெகட்டிவிட்டியை காசாக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ முதலையாவது வந்தாருன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10,000 5,000 சம்பாரிச்சு போயிடுவார் இன்டர்வியூ கொடுத்துட்டு. ஆனால் இந்த வாட்டி ஒரு 2 நாள் வந்துட்டு போனார் சென்னைக்கு அவர் ஊர்ல இருந்து. கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் சம்பாரிச்சு போயிருக்கிறார். இந்த நெகட்டிவிட்டியை வச்சு மட்டுமே 80,000 ரூபாய் சம்பாரிச்சிருக்கிறார். அப்ப அந்த எந்திரிச்சு போறது இது எல்லாமே வாண்டா பண்றது தான் அவர். ஆக்சுவலி வந்து அவர் ஒரு பயங்கரமான ஒரு பிபி பேஷண்ட்டுங்க அவர். நான் வந்து அவரை சந்திச்ச வரைக்கும் நான் சொல்றேனே, அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை பத்தி புகழ்ந்து பாடு, நான் உட்கார்றேன். என்னை பத்தி தவறா ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் ஏஞ்சிருவேன். அவர் ஹைப்பரா இருக்கிறார் அவர். நான் சந்திச்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது இதுதான். அவர் வந்து ஒரு நார்மல் பர்சனாலாம் எனக்கு தெரியல. அவர்கிட்ட பேசுனா பயங்கர கோவப்படுறாரு. நான் நீ அதெல்லாம் வந்து சும்மா. அவர் வந்து வா கண்ணு போ கண்ணு வாமா அதெல்லாம் சும்மா. அவர் கோவமானார்னா அவர் பேச்சுவார்த்தையே வேற மாதிரி இருக்குது. பயங்கர ஆக்ரோஷமா இருக்குது. ஏய் நீ போ, நீ வா. மரியாதை கொஞ்சம் கூட வந்து மரியாதை இல்லாம தான் பேசுறாரு அவர். ஒரு மீடியா கேமரா இருக்குதுன்றத கூடலாம் பார்க்கறது கிடையாது. அவர் மொத்தமா பேசுறதெல்லாம் வீடியோவா போட்டோம்னா லேடிஸ் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு பேசுறாரு அவர். அதனால வந்து அவர் ஒரு பிபி பேஷண்ட் அவர். சரி, அப்படி இருக்கும்போது எப்போ இது நெகட்டிவா மாற ஆரம்பிச்சிச்சு? ஏன்னா நீங்க சொன்ன சேனல்ல இருந்து எல்லா சேனலுமே அவர் இது மாதிரி இன்டர்வியூ எடுத்திருப்பாங்கல்ல. ஆமா, எல்லா சேனலும் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. எல்லா மக்களும் ஆதரவு கொடுத்திருக்காங்க. இவர் எங்க இருந்து தெரியுமா இவருக்கு நெகட்டிவா ஃபார்ம் ஆயிடுச்சு? நான் தான்ற அவருக்கு தலகணம் ஒன்று வந்தது பாத்தீங்களா? அதால தான் இவர் அழிஞ்சிட்டு இருக்காரு. இவர் வந்து இவருக்கு கிடைச்ச மக்கள் ஆதரவுக்கு இவர் வந்து ரொம்ப பணிவா ரொம்ப அடக்க உடக்கமா போயிருந்தாருன்னா இன்னைக்கு ஒரு நல்ல நிலையில வந்திருப்பார். இது வரைக்கும் அவர் ஒரு 10 மாச காலத்துல 5 படம் அவருக்கு கிடைச்சிருக்கு. 5 படத்துக்கான வாய்ப்பு. அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சது கிடையாது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாருன்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு எடுத்தவொடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, சூரிய அண்ணனை அவர் வந்து 500,000க்கு நடிப்பாருங்க, நான் நடிக்க முடியாதுன்ற மாதிரி. இவர் ஏதோ வந்து பெரிய வேணாம் விடுங்க அந்த மாதிரி சொல்கிறாரு. சூர்யா சார் என்னை பார்த்து காப்பி அடிச்சாருன்றாரு கருப்பு படத்தில். இந்த மாதிரியெல்லாம் இவர் வாயால் தான் இவர் கெட்டுட்டு இருக்கிறாரு. டைரக்டர் அட்லி அவர்களை வந்து அவனை யாருன்னே தெரியாது. அப்போ நீ எதுதான் வந்து சினிமாவுல ஒரு டைரக்டர் 1000 கோடி ரூபாய் கலெக்ஷன் கொடுத்த டைரக்டரே உனக்கு யாருன்னு தெரியலனா உனக்கு இந்த துறை எதுக்கு? அந்த ஆதாரங்கள் எதுல மாட்டினாரு? நம்ம டாக்டர் டுபாகோர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அவரோட வண்டி நம்பர். பார்த்துக்கிட்டீங்களா? பெண்டிங் செலான்ஸ் இதெல்லாம் 34 செலான் இருக்கா? 34 செலான் இருக்குது. ஓ, வண்டி அவரோட பைக்குக்கு. சரி, இவர் வண்டின்றதை எப்படி சொல்லுவீங்க நீங்க? இந்த நம்பர் இவர் வண்டி தான் அப்படின்றது. இந்த நம்பரை பார்த்துட்டீங்களா? அப்படியே இருங்க, நான் உங்களுக்கு ஒரு புகைப்படம் காட்டுறேன். இவர் தான் டாக்டர் டுபாகோர். இவர் வந்து வண்டியில் ஹெல்மெட்டே போட மாட்டார். இவருக்கு பழக்கமே கிடையாதா வண்டியில் ஹெல்மெட் போடணும் போய். அவரோட வண்டி நம்பர் பார்த்தீங்களா? TN59 BL 8349. இதுலயும் இருக்கு. ஆனால் பேர் இருக்குதா? பேரே இருக்குது.
அவர் பேரே இருக்குது வண்டியில. ஆமா, ஆக்சுவலா டீல ஆரம்பிச்சு ஆர்ல முடியுது டி. டாக்டர் டி திவாகர். டாக்டர்லாம் இதுல போட மாட்டாங்க. ஆமா, அவ்வளவு பெரிய ஆளா அவரு. என்ன ஆக்சுவலா இதுல டாக்டர் போட மாட்டாங்க. டாக்டர் எம்ஜிஆர் சொல்லி பட்டம் வாங்கினவரா? இவனே ஒரு டுபாகூர். இவனுக்கெல்லாம் 34 இது பெண்டிங்னா அப்ப அதுவே பயங்கர ரேட் போயிட்டு இருக்குல்ல இப்போ பேமெண்ட் எல்லாமே. கண்டிப்பா. இருங்க, இது மட்டும் தானே பார்த்துருக்கீங்க. ஹெல்மெட்டே போடாம டாக்டர் டுபாகூர் போயிட்டு இருக்கிறாரு. அவர் வண்டி நம்பரு, அவருக்கான செலான் இதோ. அடுத்த செலான் டாக்டர் டுபாகூரோட வண்டி நம்பர் இங்கே இருக்குது. TN59BL 8349 சொல்லிட்டு இருக்குதாங்களா. இது ஒரு செலான். இது பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி மார்ச் போன வருஷம் அந்த செலான் பெண்டிங்கு. இது 7000 ரூபாய் போட்டிருக்கு செலான்ல. ஆமா, செலான் 7000 ரூபாய்க்கு ஒரே ஃபைனா? 7000 ரூபான்றது இல்ல மொத்த ஃபைனா? ஒரே ஃபைன் 7000 ரூபாய் இதுக்கு போட்டிருக்குது. இதுல என்ன கேஸ்ல மாட்டியிருக்காருன்னா, ஓவர் ஸ்பீடு பண்ணி மாட்டியிருக்கிறாரு. இவரோட மொத்தம் பெண்டிங் பார்த்தீங்கன்னா 34. இன்னும் இன்சூரன்ஸே ரெனுவல் பண்ணாமல் வச்சிருக்கிறாரு. 1768 நாளாக வந்து இவர் இன்சூரன்ஸை ரெனுவல் பண்ணாமல் வச்சிருக்கிறாரு. இதுக்கு வந்து இவர் போய் ரெனுவல் பண்ணானா இதுக்கே 2200 ஆகிடும். கிட்டத்தட்ட வந்து 2020 25 வரைக்கும் 25 வாட்டி ஹெல்மெட் போடாமல் ஃபைன் இவர் வண்டி மேலே ஆயிருக்கு. அது மட்டுமே வந்து 29,700 ரூபா ஆகுது. ரேஷ் டிரைவிங்க்கு 2 வாட்டி மாட்டியிருக்கிறாரு. அதுக்கு மட்டுமே ஃபைனு 3446 ரூபா. இப்போ இந்த 7000 ரூபா செலான் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த செலான் பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பீடு ரேசிங் பண்ணியிருக்கிறார் வண்டி. இவர் ரேசிங் பண்ணியிருக்கிறார். பார்த்துக்கோங்க மக்களே, இவர் வந்து ரேசிங் பண்ணியிருக்கிறாருன்னா நம்புற மாதிரியா இருக்குது. ஏதோ பண்ணியிருக்கிறார். 7826 ரூபா எல்லாமே சேர்த்து. அன்இன்சூர்டு வெஹிக்கிளுக்கு 2 ஃபைன் வாங்கிறாரு. இது வரைக்கும் 3916 ரூபா. மொத்தம் ஃபைன் இவரது கால்குலேட் பண்ணி நான் வச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா 46,322 ரூபா இவர் வண்டி மேலே மட்டும் ஃபைன் இருக்குது. டோட்டலாக இவரோட மொத்த ஜாதகத்தையும் வச்சு உட்காந்து கணக்கு போட்டு நான் வச்சிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் டுபாகூர் ஹெல்மெட் போடாமல் தான் அவர் ஊருக்குள்ளே சுற்றுவாரா? பார்த்துக்கோங்க. என்ன இந்த மாதிரி ஒரு தற்கொலை இது. இதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ இவர் எல்லா இன்டர்வியூக்கு போயிட்டு ஏதாவது ஒரு இஷ்யூனா டக்குன்னு ஃபோன் எடுத்துருவாப்ல, போலீஸ் வாங்க, போலீஸ் முதல்ல இவனை பிடிங்க, போலீஸ் முதல்ல அதிகாரிகளே, முதல்ல இவனை தூக்கி உள்ள ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லி இவர் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடாரு. இப்ப இந்த இதெல்லாம் பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் போற இன்டர்வியூலாம் ஃபர்ஸ்ட் நீங்களே வந்துட்டு இந்த ஃபைன் அமௌண்ட்லாம் கட்டல இல்ல, இது மேல இவர் இன்டர்வியூ போகவே முடியாது. முதல்ல இவரை போலீஸ் தூக்கி உள்ள போட்டுட்டோம். இந்த இதுக்கே வந்து ஆக்சுவலா உள்ள போயிடணும்ல. இப்போ ஃபைனை கட்ட சொல்லுவாங்க. நல்லா தானே சம்பாதிச்சிருக்கிறாரு. ஆமா, நீங்க சொல்றது பார்த்தா 2 நாள்ல 80,000. ஆமா, ஒரு நாள் வருமானம் தான் எங்க அண்ணனுக்கு. திவாகர் அண்ணன் சும்மாவா? ஒரு நாள் வருமானம் 4 கட்டுவாரு. ரோசமானவர் 4 வந்து கட்டிட்டு நான் நல்லவன் சொல்லி வந்துடுவார் மறுபடியும் வெளியே. எனக்கு இதுல என்ன ஆச்சரியம்னா, இப்போ இதெல்லாம் வந்துட்டு அவர் தெரிஞ்சு பண்றாரா தெரியாரா பண்றாரா அப்படின்றது தெரியல. ஆனா இந்த நடிக்கிறன்றது, இந்த ஃபேமு, இதெல்லாமே ஒரு சில பேர் அவர் தெரிஞ்சே தான் பண்றாரு. வாண்டடா உள்ள வந்துட்டு ஓகே இந்த மாதிரி பண்ணா எல்லாரும் என்னை கூப்பிடுறாங்க, எல்லாரும் என்னை ஃபேமஸ் ஆக்குறாங்க, எல்லாரும் என்னை வந்து தேடுறாங்க. அவர் என்ன பாணியில வந்துட்டாருன்னா, இந்த ஜிபி முத்தண்ண, காத்து கருப்பு கலை, இவங்கெல்லாம் ஒரு மாடுலேஷன்ல வந்தாங்க இல்லையா, அதே மாடுலேஷன்ல இவரும் உள்ள வந்துடலாம். ஆனா அவர் வந்த விதம் என்னவோ அந்த விதத்துக்காக தான் அந்த மக்கள் ஃபாலோவர்ஸ், அந்த 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. சரி, இவரும் வந்து ஒரு சிரிக்க வைக்கிறாருன்ற ஒரு விஷயத்தினால தான் மக்களும் அந்த ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த நபர் என்ன பண்றாருன்னா, டாக்டர் டுபாகூர் இவருக்கு வந்து அந்த ஆணவமா மாத்திக்கிட்டாரு. அந்த 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் இவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, ஐயோ நம்மளோட நடிப்பு சிறப்பான நடிப்பு போல, நமக்கு பின்னாடி 2 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க, அடுத்த விஜய் நம்ம தான், அடுத்த அஜித் நம்ம தான் குட்டி சிவாஜி, நடிப்பு கிறுக்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு அவரு. நான் நடிப்பு அரக்கன்லாம் சொன்னா வாயில புழு பூத்துறோம், நீங்க வேற கம்முனுங்க, நடிப்பு கிறுக்கன். ஓகேவா? இந்த டாக்டர் டுபாகூர் இப்படிதான் ஒரு மனநிலை ஆயிட்டு ஃபைனல் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த புகழ் போதை வந்து அவருக்கு மனநல பாதிக்கப்பட்டுட்டார். இப்போ அவர் ஃபைனலாக எங்கே நிற்கிறாருன்னா மனநல பாதிக்கப்பட்டு நிற்கிறார். இதில் இன்னொன்று என்னன்னா,
இவர் யாராச்சும் தப்பா பேசினாங்கன்னா, அதாவது நம்ம வந்து இவரை ஏன் இப்படி நடிக்கிறீங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு தான் கேட்போம். அவரோட பிரதிபலிப்பு அங்க எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு போன் எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த நம்பரை நம்பாதீங்க, இந்த நம்பர் ரொம்ப பெரிய ஃப்ராடு, இவன் வந்து நிறைய பெண்களை வந்து ஏமாத்திருக்கான். அவர் என்னென்னமோ பேச ஆரம்பிச்சு. இவரை பத்தி சேனல் இப்பதான் நம்ம வந்து உள்ள வந்திருக்கோம். இவரை பத்தி போய் விசாரிச்சா ஒருத்தரும் காரிய துப்புறாங்க. ஃபீமேல் ஆங்கர் தான் வேணுமா இவர் மூஞ்சிக்கு. இன்டர்வியூ எடுக்கிறது ஃபீமேல் ஆங்கரா தான் வேணுமா. அது வந்து இன்டர்வியூ முடிச்சுட்டு போக மாட்டாராம். அந்த ஃபீமேல் ஆங்கர் கூட ஒரு ரீல்ஸ் பண்ணிட்டு தான் போவாராமா துரை. ஓகே, இந்த முன்னாடிலாம் வந்துட்டு இந்த சேனல் ஆங்கர் கூட நான் ரீல்ஸ் பண்றேன். ஆமா, நல்லா பாருங்களேன். ஆனா மேல் ஆங்கர் தான் இப்படி பேசினு பாப்பற. இதே லேடிஸ் ஆங்கரா இருந்தா காலை கட்டி பிடிச்சு பாப்பல. ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரிலாம் ஒரு ரீல் நான் பாத்திருக்கேன். காலை எப்படி கட்டி பிடி பாப்பறனா காலே உடைஞ்சிரும். அந்த மாதிரி எல்லாம் பண்ற நம்பர் தான் டாக்டர் டுபாகோர். லேட்டஸ்டா ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா ஃபேக் ஐடிக்கே மெசேஜை போட்டு பாலக்காடு வரட்டுமான்னு கேட்ட ஆள் தான் டாக்டர் டுபாகோர். அப்படியெல்லாம் வந்து இவர் வந்து ஒன்றும் பாவம், அவருக்கு 36 வயசு ஆயிடுச்சு, பொண்ணு கிடைக்கல, கல்யாணம் பண்ணாமல் சுற்றி நிற்கிறாரு, சபலப்பட தானே செய்வார். ஆனால் அந்த மாதிரி ஆள் தான் டாக்டர் டுபாகோர். அதனால் வந்து அவரை இனிமேல் வந்து வளர்த்து விடாதீங்க. மக்கள் ஆதரவு நீங்கள் கொடுத்தீங்க, தவறு கிடையாது. இவர் இப்படி பண்ணுவாருன்னு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க மக்கள் ஆதரவு. இந்த ஆதரவை வந்து வாபஸ் பெறுங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.